இப்போ பொருளாதாரம் எங்கே அதிகமாக சேரும் தெரியுங்களா? நல்ல ஒரு வாசனையான இருக்கக்கூடியது, அதுவும் தெய்வீக வாசனையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல பொருளாதாரம் சேரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா பொருளாதாரம் பெருசாக நல்லா இப்போ கவனித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பணக்காரங்க, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அயன் பண்ணி துவைச்ச ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டாக போட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுங்க. அதுவும் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணால் அது வேறு தன்மை. அதுக்கு பதிலாக இயற்கையான பர்ஃப்யூம் எது தெரியுங்களா? சந்தன ஆயில் நல்லது. சந்தன ஆயில் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 10 ml வந்து 3000 4000 சொல்லுவாங்க ஒரிஜினல் ஆயில். சிந்தட்டிக் ஆயில் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரூம்க்கு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ரூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணலாம் சாண்டல்லையே. ஆனால் நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாசனை எதுன்னு கேட்டால் பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் உங்கள் வேலெட்டில், உங்கள் பேக்கில், உங்கள் கல்லாப்பெட்டியில், உங்கள் பணம் வைக்கிற இடத்துல இங்கே சின்ன பீஸ் வச்சுருங்க. அந்த நறுமணமே உங்கள் பொருளாதாரத்தை, தேவையான பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும்.